தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, காலையில நேர டிஃபனா ரொம்ப ஈஸியா செய்யக்கூடியதா ஒன்னு செய்ய போறாங்க. நீர் தோசையும் கொத்தமல்லி சட்னியும் நம்ம பண்ணிக்கலாங்க. தோசை வந்து எப்பவுமே ரெகுலரா நம்ம சாப்பிடுறது தான். ரெகுலரா ஒரே மாதிரி செய்யாம இந்த மாதிரி செய்யலாம். ரொம்ப ஈஸியாவும் இருக்கும், டேஸ்டியாவும் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம என்னதான் சமையல் நிறைய செய்ய தெரிஞ்சிருந்தாலும் தினந்தோறும் நம்ம சமைக்கும் பொழுது காலையில என்ன டிஃபன் செய்யறது, மதியம் என்ன லஞ்ச் செய்யறது, நைட்டுக்கு என்ன டிஃபன் செய்யறதுன்னு குழப்பம் எல்லோருக்குமே இருக்குங்க. அதனால தான் நம்ம இப்போ வந்துட்டு காலையில நேரங்களில் ஒரு ஹெல்தியான டிஃபன் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது நீர் தோசையும் கொத்தமல்லி சட்னியும் நம்ம செய்யலாங்க. அது எப்படி செய்யறது அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 40க்கும் மேற்பட்ட மசாலா வகைகள், ஊறுகாய் வகைகள், வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வச்சுட்டு இருக்கிறோம். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீர் தோசைக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி, தேங்காய், தேவையான அளவு உப்பு, இவ்வளோதாங்க நமக்கு தேவை. இந்த பச்சரிசியை நல்லா 3 முறை 4 முறை கழுவிட்டு ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பச்சரிசியை வந்து 1 டம்ளர் கழுவிட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம். 5 மணி நேரம் ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் அரைமுடியை திருவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச பச்சரிசியும் நம்ம திருவுன தேங்காயும் மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுக்கணும். அதுக்காக நம்ம இப்போ வந்து அரிசி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். இதில் வந்துட்டு கொஞ்சமாக உப்புத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச மாவில் தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். மாவு வந்து தண்ணி மாதிரி இருக்கணும், அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கணுங்க, மாவு வந்து தண்ணி மாதிரி இருக்கணும். நீர் தோசை அதுதான். இப்போ மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை ஓரமாக வச்சுட்டு நம்ம வந்து கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதை அரைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தோசை செஞ்சுக்கலாம். கொத்தமல்லி சட்னி செய்ய தேவையான பொருட்கள்: 1 கட்டு கொத்தமல்லி, 20 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 5 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 துண்டு இஞ்சி, சிறிதளவு கருவேப்பிலை, 1/4 மூடி தேங்காய், சிறிதளவு புளி, தேவையான அளவு உப்பு. நம்ம 1 கட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கோம். இதை வந்துட்டு வேரெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த தண்டு பகுதியோடவே நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது எல்லாமே நம்ம வதக்கிட்டு அரைக்க போகிறோம். சட்னி வதக்கிறதுக்காக நம்ம 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அதில் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம், உளுந்து சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம், இஞ்சியும் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு செவந்து வந்திருக்கும். வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கியிருக்கும். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம கழுவி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி போட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம வந்து இது சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம்.
சட்னி தாளிக்கிறதுக்காக அடுப்பில் தாளிப்பு கரண்டி வச்சாச்சு. அதில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்தியாச்சு. கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கோம். கடுகு பொரிஞ்சது 2 வரமிளகா, சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நீர் தோசைக்கு மாவு ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம வந்து கொத்தமல்லி சட்னி ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம தோசை செஞ்சுக்கலாம். தோசைக்கு தவா வந்து வச்சுருக்கோம். தவா நல்லா ஹீட் ஆகணும், கொஞ்சம் லேசாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனவனே இது வந்து நம்ம ஊற்றிட்டு நம்ம பரப்ப முடியாது. இது வந்து ரவா தோசை ஸ்டைலில் நம்ம அப்படியே எடுத்து ஊற்றணும். அந்த மாதிரி செஞ்சோம்னா தான் இந்த தோசை வரும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம தோசை ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு 1 நிமிஷம் வேகட்டும். தோசை ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சு 1 நிமிஷம் வேக விட்டுட்டு அப்படியே நம்ம மடித்து எடுத்துக்கலாம். தோசை ஊற்றும் போது நல்லா கல் காஞ்சிருக்கணும். ஊற்றினவனையே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துனா போதும். மேலே ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சுருந்து நல்லா வெந்துருச்சு. திருப்பிக்கலாம், அப்படியே மடிச்சுக்கலாம். காலையில் நேரத்தில் டிஃபனுக்கு என்ன செய்கிறதுன்னு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். அது மட்டும் இல்லைங்க, இட்லி மாவை வந்து நம்ம ஆட்டி வச்சுட்டு 1 வாரம் வரைக்கும் அதுவே இட்லி அல்லது தோசை அல்லது பணியாரம் செய்வோம். அந்த மாதிரி செய்யாமல் தினமுமே வேறையாக நம்ம செய்யலாங்க. ஈஸியாக செய்யக்கூடியதான் நம்ம வந்து நம்ம இப்போ செஞ்சு காமிச்சிட்ருக்குறோம். இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கிறது நீர் தோசையும் கொத்தமல்லி சட்னியும் செஞ்சுருக்காங்க. இந்த நீர் தோசைக்கு பார்த்திங்கன்னா அரிசியை ஓவர் நைட் நம்ம நைட்லேயே ஊற வச்சுக்கலாம். நைட்டு ஊற வச்சிட்டோம்னா காலையில் டக்குன்னு எழுந்திரிச்சோன்னு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு உடனடியாக நம்ம தோசை செய்யலாம். இது புளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த தோசை வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நல்லா சாஃப்டாக இருக்கும். வரன்னு இல்லை, நம்ம வந்து பச்சரிசி தான் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி வரன்னு இருக்குன்னு நினைக்க வேண்டாம். இது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த மாதிரி கூட நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கக்கூடிய நீர் தோசையும் கொத்தமல்லி சட்னி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.